ஒரே ராத்திரியில் ரூபா அடித்தாலும் 1 மணி நேரம் தானே. மத்திய அரசோட திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இருந்தாலும் மாநில அரசு ஒன்றி நாடகம். இந்த நாடகத்தை நான் சின்ன வயசில் நினைவு தெரிந்த காலத்துலேருந்து பார்க்குறேன். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். இந்த அரிட்டா பெட்டிக்கு தீர்மானம் போட்டேன்றீங்க. நீட்டுக்கு எதிராக நீங்கள் போட்ட தீர்மானம் என்னாச்சுன்னு கேட்டால் பதில் சொல்லுங்கள். இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு எதிராக நீங்கள் போட்ட தீர்மானம் என்னாச்சுன்னு பதில் சொல்லுங்கள். இப்போது சட்டசபையில் நீங்கள் தான் கொண்டு வந்துட்டீங்கன்னு அதிமுக சொல்லுது, அதிமுக சொல்லுது இல்லை நீ தான் கொண்டு வந்துட்டான்னு. நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது? இப்படி பார்த்து இதில் எவன்டா கொண்டு வந்தான்? இது என்னது? இது 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்கீங்க. அங்கே போய் தர்க்கம் பண்ணி இல்லை இந்த திட்டத்தை நாங்கள் கைவிடுறோம்னு சொல்ல நாங்கள் போராட்டத்தை கைவிடுறோம். ஒன்று நான் கேட்டால் பதில் இருக்கா உங்ககிட்ட? ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூட்டுக்கு நீங்கள் விசாரணை வச்சிங்க. அருணா ஜெகதீசன் அம்மா நீதிபதி தலைமையில் அந்த அறிக்கையை அவங்க தாக்கல் பண்ணி எவ்வளோ நாளாச்சு? எடுத்த நடவடிக்கை என்ன? நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, கற்றறிந்த பெருமக்கள். கொடநாட்டில் 5 பேர் கொலை செய்யப்பட்டான்ல, செத்தது உண்மை, கொன்னவே யார்? பதில் சொல்லுங்கள். செத்து எவ்வளோ நாளாச்சு? அப்போது எது ஒன்றுமே நீங்கள் பொள்ளாச்சி பாலியல் கூட்டு வன்கொடுமை இருக்குல்ல, அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்கள் கொடுத்த குரல் என்ன? இப்போ எடுத்த நடவடிக்கை என்ன? பகுதி நேர ஆசிரியர்கள் 13 ஆண்டுகளாக போராடுறானே, அந்த போராட்டத்தை போல் நீங்களே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பங்கேற்றீங்க. நானும் ஆசிரியர்கள் கூட நின்னேன். அது அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்கள் இப்போ மறுபடியும் போராட வந்தாங்க. போராட அனுமதியாவது கொடுத்துருக்கணும்ல. எந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்திருக்கிறீங்க? நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்? ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மகளை 8 பேர் வன்புணர்வு செஞ்சு வன்புணர்வு பண்ணியிருக்கான். அந்த செய்தியை வெளியில் வராமல் மறைக்க போராடுறீங்கள, வெளியே நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அவன் என்ன மனநிலையை பாதிக்கப்பட்ட ஒரு தங்கச்சியை போய் அப்படி எண்ணுவான்னா அவன் நிறைந்த போதையில் இருக்கான். போதையை வித்தவன். அப்போ அதனால தான் நமக்கு இப்போ எரிச்சலாக இருக்குது. இவங்களை நம்பி எந்த இடத்துல நிற்க சொல்கிறீங்க? நம்பி நின்று எங்களை நீங்கள் கைவிட்டுருக்கிறீங்க. சார், அவங்க கோரிக்கை என்ன? கோரிக்கை அவங்க 7 கோரிக்கை நம்ம சொந்தங்கள் வச்சு போராடுறாங்க. அதில் முதன்மையானது 3 தான். அதில் முதல் இது அப்போ 2009 தானே விளக்குறீங்க. 2009லேருந்து இந்த 2013 ஒரு வரைவுக்கு கொண்டு வர்றாங்க. அப்போ கொடுத்த இழப்பீடு திருப்பி 21 தான் இவங்க வர்றாங்க. அப்போ அந்த 13 கொடுத்த இழப்பீடை இப்போ அது இது பண்ண முடியாதுன்றாங்க. அவங்க கேட்குறது மற்ற இடங்களை போல் இல்லை. இப்போ சிப்காட்டுக்கு நிலப்பரிப்பு அல்லது சென்னை பரந்தூரில் அந்த விமான 5000 ஏக்கரில் எடுக்கிறதுக்கெலாம் என் மக்கள் முழுக்க எதிர்க்கிறாங்க. எங்கள் விளைநிலங்களை வாழ்விடங்களை விட்டு வெளியேறணும். ஆனால் இங்கே மக்கள் கொடுத்துட்டு சரி நாங்கள் இடத்த கொடுத்துட்றோம், மீள் குடியமர்வுக்கு வேறு இடம் தாங்கங்கிறாங்க. அந்த இடத்தை அவங்களே தேர்வு பண்ணி சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் 3 சென்ட் 4 சென்டில் ஒரு வீடை கட்டி, ஏன்னா இந்த வீடை இடிக்க விட்டுட்டு 60-70 ஆண்டுகளாக வாழ்ந்த நிலத்தை விட்டுட்டு போகும்போது நீங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறதுங்கிறது ஒரே நாளில் நாத்தங்காலேருந்து செடியை பிடிங்கி வேறு இடத்துல நடுற மாதிரி தான். நாங்கள் சொந்த நிலத்திலே சொந்த ஊர்லேயே அகதியெல்லாம் வேறு இடத்துக்கு போகிற மாதிரி தான். அப்போ அது வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் விட்டுட்டு அவர் சொல்கிற மாதிரி குளம் இங்கே இருக்குது, பூக்கொல்லை இங்கே இருக்குது, பள்ளிக்கூடம் இங்கே இருக்குது பிள்ளைகளுக்கு, எங்கள் பாட்டெல்லாம் புதைச்சது எரிச்சதெல்லாம் இங்கே தான் இருக்குது, கோயில் இங்கே தான் இருக்குது. எல்லாத்தையும் விட்டு புதுசாக ஒரு இடத்துல குடியேறதுனா நாங்கள் வேறு ஒரு இடத்துல புதுசாக போய் குடியேறது தான், வேறு நாட்டுக்கு போகிற மாதிரி தான். அப்படி இருக்கும்போது அந்த இடத்த கொடுக்குறதுல இவங்களுக்கு ஒரு சிக்கல் இல்லையே. முதன்மையான கோரிக்கை அதுதான், மீள் குடி அமர்வுக்கு எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்கன்ட்டு. இப்போ அவங்களுக்கு நீங்கள் யாரும் இல்லைன்னு நினைக்க முடியாது. இதுக்குன்னே நேர்ந்து விட்டுருக்காங்க எங்கள் ஆத்தால பேனா. என்னானாலும் சரி நிற்பேன், நீ தேவையில்லாதெல்லாம் நிறைவேற்றாமல் ஒன்றும் செய்ய முடியாது. எதாவது அழிச்சு போடலான்னு வச்சுக்கணும், வரைக்கும் போடலாம்லாம் ஒன்றும் நீ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரே ராத்திரியில் ரூபா அடித்தாலும் 1 மணி நேரம் தானே. மகிழ்வந்திலே வந்தாலும் 3 மணி 4-5 மணி நேரம் தானே வந்துடுவேன். நீ என்னை தாண்டி தான் தொடணும். கோரிக்கை நியாயமாக இருக்குது. என் மக்கள் அவங்க கேட்குறது எங்களுக்கு ஒரு நீ என்ன சொல்கிறது, ஒரு 5 கோடி கொடு, 6 கோடி கொடு, மாளிகை கட்டித்தாள்னு தான் சொல்லணும். 3 சென்டில் இருக்கிற வீடுகள் போல் நாங்கள் எங்கள் பிள்ளை ஊட்டி கூட்டி போய் ரோட்டில் நிற்க முடியாது. உனக்கு வீட்டை கொடுத்துட்டு நாங்கள் நீண்ட காலமாக உழுது புதைச்சி விளைநிலமாக்கி வெள்ளாண்மை செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இந்த வாழ்வாரத்தை விட்டுட்டு தெருவில் நிற்க முடியாதுல்ல. பறக்க வண்டி இல்லை, அப்புறம் எதுக்கு நீ ஏர்போர்ட் 500 ஏக்கரில் கட்டுற, 6000 ஏக்கரில் கட்டுற? இதெல்லாம் என்னது இது?